அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் 27% சம்பள உயர்வு ஆகஸ்ட் 1 முதல் இந்த சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் அரசு ஊழியர்களுக்கு 27.5% சம்பள உயர்வு இறக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ 7வது சம்பள கமிஷன் தொடர்பான இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அரசு ஊழியர்களின் நிதி நல்வாழ்வினை மேம்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு 7வது சம்பள கமிஷன் அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்காங்க. ஊழியர்களுக்கான கணிசமான ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து முதல்வர் சித்தாராமையா தலைமையில், அதாவது கர்நாடக முதல்வர் சித்தாராமா தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் ஊழியர்களுக்கு 27.5% சம்பள உயர்வு இருக்கும். ஸோ இந்த சரி செய்தல் அரசு ஊழியர்களோட நிதி நல்வாழ்வு மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது 7வது ஊதிய குழுவின்